குறுகிய காலத்துல அதிகமா உடல் எடை இழைக்கிறது சரியா தவறா அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா இன்னைக்கு என்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு ஒபிசிட்டிக்குன்னு ட்ரீட்மெண்ட் வராங்கன்னா மெடிசன் கொடுக்குறோம் இல்லை டயட் ஃபாலோ பண்ண சொல்கிறேன்னா டாக்டர் 1 மந்த்ல நான் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆவேன் அப்படின்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி எனக்கு இன்னும் 2 மந்த்ஸில் மேரேஜ் இருக்குது டாக்டர், நான் வந்து ஒரு 10 கேஜிஸ் லாஸ் பண்ணணும், எப்படி பண்ணுறது இப்படி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எனக்கு என்னன்னா அவங்க இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கக்கூடியவங்க சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்ணி நமக்கு டிவிலயோ இல்ல வந்து நம்ம சோஷியல் மீடியாலயோ நிறைய விளம்பரங்கள் பாக்குறோம். ஆனா இதுல என்ன நடக்குது, இதனால என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை பத்தின ஒரு விழிப்புணர்வாகத்தான் இந்த பதிவை நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம்ல வந்து நீங்க இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு விளம்பரத்தை பாக்குறோம் இல்லையா, அந்த இடத்துல என்ன நடக்குது தெரியுங்களா? ஒரு ஒரு 5 டேஸ்ல நீங்க வந்து ஒரு 3 to 4 kgs லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விளம்பரம் வருது. அப்ப ஒரு ஒரு 1 வீக்ல உங்களால அவ்வளோ ஒரு 5 kg லாஸ் பண்ண முடியும்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய புரதமும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பும் அவ்வளோ சீக்கிரம் கரையக்கூடிய தன்மை உடையதா? அப்படிதானே நம்ம யோசிக்கணும். அவ்வளோ கொழுப்பும் அவ்வளோ புரதமும் தான் நம்ம உடலுடைய எடை. அத்தனையும் குறையக்கூடிய தன்மையை ஒரு வாரத்துல நம்மளால உருவாக்கிட முடியுமா? அப்ப என்ன நடக்குது தெரியுங்களா? அந்த இடத்துல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தண்ணி தான் வந்து 70% வியாபிச்சிருக்கு நம்ம உடம்புல. அந்த நீர்ச்சத்து வந்து நம்ம உடம்புல குறைஞ்சிரும். ஸோ 70% நீர்ச்சத்து தான் வந்து இந்த மாதிரி நம்ம கிராஷ் டயட் பண்ணும்பொழுது குறையும். அப்ப கிராஷ் டயட்னா என்ன தெரியுங்களா பேர் வச்சிருக்காங்க? வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்றது, வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒரு கிராஷ் டயட்டா வச்சுக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ தேவையான மாவு பொருளும் எடுக்கிறது இல்லை, தேவையான புரதமும் எடுக்கிறது இல்லை. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணும்பொழுது நம்ம உடம்புல நீர்ச்சத்து குறையும் பொழுது இருதய சம்பந்தமான பாதிப்புகள் அதிகமாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம நுரையீரலுடைய ஆற்றல் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சிறுநீரகத்தினுடைய செயல்திறனும் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. மூளை செயல்திறனும் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம உடல் வந்து உருக்குழைஞ்சி போற மாதிரி நம்ம தசைகளுடைய வலு இருக்காது, எலும்புகள் மூட்டுகளுடைய வலு இருக்காது, எல்லாமே வந்து சீக்கிரமா வந்து நோய் நிலைக்கு தள்ளப்படும். ஸோ அன்னைக்கு நம்ம 5 kg இழைச்சிக்கிட்டு இருக்கிறது நல்லபடியா இருக்கும். ஆனா இன்னும் ஒரு 6 மாசமா 1 வருஷமா கழிச்சு எந்திரிச்சு நிக்கிறதுக்கே நமக்கு சத்து இருக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்றதுல தப்பா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ ப்ராப்பரான ஒரு டயட்ரி கைடன்ஸ் இருந்து நம்ம வெயிட் லாஸ் பண்றதுங்கிறது வேற. ஆனா குறுகிய காலத்துல நான் இவ்வளவும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இதோ கூடவே சேர்ந்து நம்ம அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்றவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அந்த பாடியில ஒரு ஓடர் வரும், அந்த வியர்வையுடைய தன்மையே மாறிடும். ஏன்னா அந்த உடம்புல டீஹைட்ரேட் ஆகுறதுனால, உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து குறையறதுனால உப்பு திறன் ரொம்ப அதிகமாயிட்டு வியர்வை நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே வந்து இந்த கிராஷ் டயட் பண்றவங்க கிட்ட நம்மளால பார்க்க முடியும்.